ராமநாதபுரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளில் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1974ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கின தமிழ்நாடு உப்பு கழகம் பார்த்திபனூரில் மதகு அணை கடலாடி எம்எல்ஏவாக இருந்த என்னுடைய ஆறுயிர் அண்ணன் சுபத்தங்கவேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சார். பல கோரிக்கை வச்சிருக்காரு, நான் இது குறிப்பிட்டு சொல்கிறேன். அதில் ராமநாதபுரத்தில் கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகளே இல்லைன்னு சொன்னார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையா தரமுயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற மாபெரும் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தினார். ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5000 சுனாமி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசில் மீண்டும் 2819 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு குடிநீர் திட்டம், தேவர் திருமகனார் நினைவிடத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்டபம், ராமநாத சுவாமி கோவிலில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள், கோயில் பணியாளர்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்புகள், தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு சிலையுடன் கூடிய அரங்கம், ராமேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனை கட்டடம், கீழக்கரையில் அரசு மருத்துவமனை கட்டடம், ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலையம், தனுஷ்கோடி சுற்றுலா தலம் மேம்பாடு, அரியமான் கடற்கரையில் சாகச சுற்றுலா மையம் அமைக்க ஏற்பாடு, ராமநாதபுரத்தில் அறிவுசார் மையம், பிறப்பு வலசையில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் துறைமுகங்களில் மீன் இறங்கு தளம், விற்பனை கூடம், தூண்டில் விளைவுகள், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 219 பணிகள், 154 புதிய கட்டடங்கள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 231 பணிகள், 22 மினி பேருந்துகள், திருவாடனை அணைக்கட்டு, 90 கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் தரப்பரிசோதனை கருவிகள்னு ஏராளமான பணிகள் செய்யப்பட்டிருக்கு. சுருக்கமா புள்ளி விபரமா சொல்லணும்னா, நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 3250 கோடி ரூபாய் மதிப்பில் 46770 திட்ட வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு. 12105 கோடி ரூபாய்க்கான நிதி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க மீனவ சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ரோச் மாநகர் மீன் இறங்குத்தளம், திருப்பாலைக்குடி நம்புதாலையில் மீன் இறங்குத்தளம், ராமேஸ்வரம் வாலிநோக்கம் மோர்பண்ணை மீன் இறங்குத்தளங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள், மேற்குவாடி ஏர்வாடி பாம்பன் வடக்கு மீன் கிராமங்களில் குத்துக்கால் பகுதியும் தூண்டில் வலை பணியும் அமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. தங்கச்சி மடம் மீனரங்கு தளத்தை மேம்படுத்துகிற பணிக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன்.
மீன்பிடி தடைகால நிவாரணத் தொகையை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்குகிறோம். மீனவர்களுக்காக வீடு கட்டும் திட்டத்தில் 1096 மீனவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறோம். மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்குகிற திட்டத்தில் 3000 மீனவர்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. விசைப்படகு மீனவர்களுக்கான மானிய விலை டீசலை 18,000 லிட்டரில் இருந்து 19,000 லிட்டராகவும், நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராகவும் உயர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். மீனவ சங்கத்திலிருந்து வந்த சகோதரர்கள் இன்று காலை என்னை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். நான் என்ன சொன்னேன் என்றால், உங்கள் முகங்களில் பார்த்த மகிழ்ச்சி தான் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளுக்கெல்லாம் சாட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த ராமநாதபுரத்தில் மட்டும் இல்லை, வல்லுவமனை இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து தலைநகர் சென்னை வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன சாதனைகளை செய்கிறோம் என்று இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் இங்கே முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் இப்போ சொல்ல போகிறேன், இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் கேட்கிற ஒரே கேள்வி, இப்படி ஒரு நாள் பழனிசாமி என்றைக்காவது பேசி இருக்கிறாரா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மறைந்த தலைவர்களை, நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அடுத்தவருடைய மரணத்தை எதிர்பார்த்து பேசுறது அவருடைய கடமையாக இருக்கு. போ பெண்களை கண்ணியம் இல்லாமல் பேசுறது, அதை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வாய்க்கொழு பிடித்து சாக்கடைக்கு சரிசமமாக வந்து விடுகிற அவருடைய வார்த்தைகளுக்கு பாடம் புகட்ட போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. மறந்துடாதீங்க. கொள்கையற்ற அடிமை கூட்டத்தை, சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய வகையில் ஒன்று சேர்ந்திருக்கிற தோஹோ கூட்டத்தை மக்கள் நீங்கள் விரட்டி அடிக்கணும். சாதனைகளால் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை மீண்டும் ஆட்சியில் நீங்கள் அமர்த்தணும். ஏன்னா திராவிட மாடலோட திட்டங்கள் என்பது வரலாற்றில் நிற்கிற திட்டங்கள் மட்டும் இல்லை, புது வரலாற்றை படைக்கக்கூடிய திட்டங்கள். வெறும் புள்ளி விவரங்கள் இல்லை, கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய புன்னகையால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சாதனை சரித்திரம் தான் திராவிட மாடல். முதலமைச்சரான முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் முன்னேற்றத்திற்கான மாபெரும் படிக்கட்டாக அமைஞ்ச விடியல் பயண திட்டம். நம்ம அரசு பொறுப்பேற்ற 1800 நாட்களில் 935 கோடிக்கும் அதிகமான பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஊரெல்லாம் சுற்றி பூ காய்கறி விற்று 5000 ரூபாய் சம்பாதிச்சா அதில் 1000 ரூபாய் பஸ்ஸுக்கே போயிடுதுன்னு கவலைப்பட்டு வேதனையோடு இருந்த பல சகோதரிகள் இந்த விடியல் பயணத்தால் பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாலினை நிச்சயமாக நினைப்பாங்க. பக்கத்து டவுனுக்கு வேலைக்கு போகிற சகோதரிகள் இந்த ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. 2-3 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய அப்பா அம்மாவையும் உறவினர்களையும் அடிக்கடி பார்க்க தவிச்சு கொண்டிருந்த பெண்கள் நினைச்ச உடனே பஸ்ஸில் ஏறி போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அண்ணனை நினைப்பாங்க.
இப்படி மகளிர் வாழ்வோட ஒரு அங்கமாகிவிட்ட விடியல் பயணத்துக்கான பேருந்துகளை விரைவில் அமையப்போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதிகரிக்க போகிறோம். இது மட்டுமா, 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை எவ்வளவு? மகளிர் சொல்லட்டும், எவ்வளவு? 2000 ரூபாயாக உயரப்போகுது. அடுத்து அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி அந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. 19 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சூடா சுவையா சத்தான உணவை வழங்குகிற காலை உணவு திட்டம். இனி 8ஆம் வகுப்பு, முன்பு இதுவரை 5ஆம் வகுப்பு, ஆனால் வரக்கூடிய ஆட்சியில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்க செய்ய போகிறோம். அதே மாதிரி பல லட்சம் உயிர்களை காக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம், விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின ஆயிரக்கணக்கான உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம். ஒன்றிய அரசு பின்பற்ற போறதா சொல்லி இருக்கக்கூடிய தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், இப்படி நாள் முழுக்க என்னால் பட்டியல் போட முடியும். 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டபோது நான் சொன்னேன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி என்பது 2.0 ஆட்சியில் அடைய இருக்கக்கூடிய புதிய உயரங்களுக்கான அடித்தளம். அதுக்கான செயல் திட்டமாகத்தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை களமிறக்கி இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் யாரு? பாட்டு இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் அது மாதிரி தேர்தல் அறிக்கை சொல்லும். நம்முடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரு? 8000 ரூபாய் கூப்பன் வழங்க போறோம். யாருக்கு? இல்லத்தரசிகளுக்கு. மகிழ்ச்சி தானே? சொல்லுங்க, மகிழ்ச்சி தானே? இப்பவே வீட்டுக்கு வீடு என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இல்லத்தரசி கூப்பன்களை வச்சு என்ன புது பொருள் வாங்கலாம், இதுதான் டிஸ்கஷன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணால் அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை
1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும்.